வணக்கம் அண்ட் வெல்கம் டு Abhi's Delicacy. இன்றைக்கி Abhi's Delicacyயில் நாம் செய்ய போகிறது ஈத் ஸ்பெஷல் பர்தா பிரியாணி. வாங்க குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பர்தா ரெடி பண்ணிடலாம். 2 cups ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். அதில் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சாஃப்டான ஒரு டவ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் நீங்கள் கீயோ ஆயிலோ எதுனா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் அதை சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அதை வச்சுருங்க. அது இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு மஞ்சள் பொடி இது ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ உப்பு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு இதில் எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா தலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 2 பெரிய டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி அதை போக் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோர்க்கில் பண்ணும்போது அந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் அந்த மசாலா கொஞ்சம் இறங்கும். அதுக்காக நான் அந்த ஃபோர்க்கில் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது இருக்கட்டும். ஸோ நம்ம இப்போ நான் அந்த டைமில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். தண்ணி ரெடியாக இருக்குது. இதில் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். சாதம் எப்போவுமே பிரியாணிக்கு முழுசாக வேகக்கூடாது. ஒரு 75% 80% வேகும் போது வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம தம் வைக்கும் போது அது நல்லா வெந்துடும். இப்போ இதில் உப்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் சாதம் வேகும் போது. ஸோ இப்போ இது நல்லா வேகட்டும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் சிக்கன் செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் தேவையான நெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயோ எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வாசத்துக்கு கொஞ்சம் காரத்துக்கும் நல்லாயிருக்கும். அதனால் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நம்ம தயிரெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அது நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த கரம் மசாலா இருக்கோ அதுவும் கொத்தமல்லி தூள் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரியாணி மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் நல்லா தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வதங்கணும். அந்த டைமில் நம்ம குக்கர் லிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் இதை வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் தண்ணி விட்டுருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இது வேக வைக்கலாம். ஒரு 2 விசில் வரட்டும். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, பிகாஸ் இதுலேயே தண்ணி நிறையா இருக்குது. எங்களுக்கு இங்கே கிடைக்கிற சிக்கனில் தண்ணி நிறையா விடும். ஸோ அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணல. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இது 2 விசில் வரட்டும்.
சிக்கன் வேகிற டைமில் நான் வந்து ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. பர்தாக்கு நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா பெரிய ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவில் வேணுனாலும் இது செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஓவனில் வச்சும் செய்யலாம், இல்லை நம்ம ஸ்டவ்லேயே வச்சும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்டவ்வில் எப்படி செய்கிறதுன்னு காட்டி கொடுக்க போகிறேன். இது கரெக்டாக மாவு பிசைஞ்சு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிளாக நல்லா வரும். இப்போ ஒரு சின்ன கடாயில் நான் வந்து எல்லா சைடும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதில் எடுத்து இந்த பர்தாவை நல்லா மெதுவாக எடுத்துகிட்டு அதில் போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா சைடும் அது வந்து நல்லா செட் ஆகுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது எவ்வளோ வேணுமோ இழுத்துக்கலாம், அது ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும் அந்த மாவு. ஸோ எல்லா சைடும் மெதுவாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா ரெடியாக இருக்குது இல்லைங்களா, அதை ரைஸும் மசாலாவும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் லேயர் பை லேயராக ரைஸு 1 லேயர் மசாலா 1 லேயர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸும் மசாலாவும், அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 1 more லேயர் ஆனியன். இந்த பாத்திரத்துக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கெஸ்ட் வர்றதுனால நான் ஒரு கொஞ்சம் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து இந்த மாதிரி செஞ்சு 2 பர்தாவாக அந்த மாதிரி செஞ்சேன். பாருங்கள், ஃபுல்லாக இந்த ஆனியன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக செய்கிற பிரியாணி இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ப்ரெசன்டபுளாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் க்ளோஸ் பண்ணி இது பண்ணிடுங்க. நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது நல்லா க்ளோஸ் பண்ணி எந்த வெளியிலலாம் பிரியாணி தெரியாத அளவுக்கு நல்லா மூடிடுங்க. அப்போ தான் இது நல்லா தம் ஆகும். இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் மீடியமில் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது பாருங்கள், இது ஷேக் ஆகுது பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி அது வந்து ஷேக் ஆச்சுன்னா அந்த சைடு வெந்திருக்கும் ஓரளவுக்கு. ஸோ அதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு இதை வந்து நான் இன்னொரு நான்ஸ்டிக் கடாய் இது மாதிரி எடுத்துகிட்டு அதை மேலே வச்சுட்டு அதை மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் உங்கள்கிட்ட இல்லைன்னா கொஞ்சம் பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தவாவை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இது இந்த சைடும் ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா சிம்மில் வச்சு வேகட்டும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்ததாக தான் அது வந்து நல்லா தம்மாக இருக்கும் உள்ள பிரியாணியும். அண்ட் தென் மேலே இருக்கிற அந்த பர்தாவும் நல்லா குக்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பர்தா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா போத் சைட்ஸ் இது மாதிரி நல்லா சூப்பராக கலர் நல்லா வெந்திருக்கு. இதை கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாவ், ஸ்மெல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரைஸ் எல்லாம் தனித்தனியாக நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஈதுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பர்தா பிரியாணி செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் மட்டன், சிக்கன், வெஜிடபிள் எது வேணால் வச்சு செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அபிஸ் டெலிகசி.